ஹாய் காய்ஸ், என்னாச்சு? இந்தியன் கிரிக்கெட் டீமை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? லாஸ்ட்டாக இந்தியா இங்கிலாண்டில் நடந்த டெஸ்ட் மேட்ச் போயிட்டு வந்ததோட சரி. அதுக்கப்புறம் இப்போ வர எந்த மேட்ச்சுக்குமே போகலை. ஆனால் நீங்கள் ஒன்றும் அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேணாம். செப்டம்பரில் நெக்ஸ்ட் மந்த் இன்னொரு 10 நாளில் இந்தியா ஏஷியா கப் விளையாட போகிறாங்கங்க. ஆமாங்க, இந்தியா ஏஷியா கப்புக்கு போகிறாங்க. அண்ட் இந்தியா லாஸ்ட்டாக எப்போ ஏஷியா கப் ஆடினாங்க, என்ன பண்ணாங்கன்னு ஞாபகம் இருக்கா? இந்தியா லாஸ்ட்டாக ஏஷியா கப்போட ஃபைனல்ஸில் ஸ்ரீலங்காவை வெறும் 50 ரன்ல ஆல் அவுட் பண்ணிட்டு, அதையும் வெறும் 6 ஓவரில் 10 விக்கெட்ஸ் டிஃபரன்ஸில் சேஸ் பண்ணி அழகாக கப்பை வாங்கிட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லை, இந்தியா இதுவரை 8 முறை ஏஷியா கப் வாங்கியிருக்கு, ஸ்ரீலங்கா 6 முறை வாங்கியிருக்கு, பாகிஸ்தான் 2 முறை. அதாவது மொத்தம் 16 முறை நடந்த ஏஷியா கப் இதுதான். ஆனால் இதுக்கு முன்னே நடந்த ஏஷியா கப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2016 வரை 50 ஓவர்ஸில் தான் நடந்துருந்துச்சு. 2016க்கு அப்புறம் 50 ஓவர்ஸ் இல்லை T20 அந்த இயருக்கு எது வேணுமோ அதை அவங்க சூஸ் பண்ணி பண்ற மாதிரி இருந்துச்சு. நம்ம லாஸ்ட் இயர் வின் பண்ணது கூட பாத்தீங்கன்னா 50 இயர்ஸ் ஏஷியா கப் தான். ஆனா இந்த வருஷம் நம்ம ஆட போறது T20 ஏஷியா கப். அந்த ஏஷியா கப்ல உங்களுக்கு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும் கண்டிப்பா. அண்ட் நமக்கு ஒரு முக்கியமான ஹாப்பி நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கிற இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இந்த முறை ஏஷியா கப்ல குறைஞ்சது 2 முறை, அதிகபட்சமா 3 முறை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமாங்க, எப்படின்னு கேக்குறீங்களா? இந்த முறை ஏஷியா கப்ல 2 குரூப் பிரிச்சிருக்காங்க. 2 குரூப்லயும் 4 டீம் சூப்பர் 8 டீமா பிரிச்சிருக்காங்க. அந்த சூப்பர் 8 டீம் எதெல்லாம் பாத்தீங்கன்னா, குரூப் ஏல இந்தியா, பாகிஸ்தான், UAE அண்ட் ஓமன் இருக்கிறாங்க. அண்ட் குரூப் பில ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் அண்ட் ஹாங்காங் இருக்கிறாங்க. இதுல என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரூப் ஏல கண்டிப்பா இந்தியா பாகிஸ்தான் த்ரூ ஆகும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சா கூட, இந்தியா பாகிஸ்தான் குரூப் ஏல ஒரு மேட்சும், அதுக்கப்புறம் சூப்பர் 4 ரவுண்ட்ல மறுபடியும் பாகிஸ்தான் கூட 2வது மேட்ச் கன்ஃபார்மா ஆட போறாங்க. இப்போ குரூப் ஏ மேட்சஸ்ல இந்தியா பாகிஸ்தான் ஒரு முறை விளையாடுறாங்க. அதுல குவாலிஃபை ஆனதுக்கு அப்புறம் இந்தியாவும் பாகிஸ்தானும் குரூப் 4ல இருக்கிற பட்சத்துல 2வது மேட்ச் இந்தியாவும் பாகிஸ்தானும் மறுபடியும் குரூப் 4ல ஒரு மேட்ச் ஆடுறாங்க. ஒருவேளை ஃபைனல்ஸ் இந்தியா பாகிஸ்தானா இருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் 3வது முறையா நடக்க போகுது. ஸோ இந்த மேட்சஸ் எல்லாம் எப்போ ஆரம்பிக்குது அண்ட் இதுல யாருக்கு வின்னிங் சான்சஸ் அதிகமா இருக்கு அதையெல்லாம் பார்க்கறதுக்கு காமன் மேன் சரவணனை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? நீங்க எல்லாம் வெத்து வெட்டுன்னு நினைக்கிறீங்களே, அந்த காமன் மேன். I'm just a stupid common man of this republic. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.